திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி, என் குலதெய்வமான கற்கவேல் ஐயனாரை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது, ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்ம என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம். தனுசு ராசி நேயர்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, குரு பகவான் என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் என்று பார்க்கும்பொழுது, தனுசு ராசியோட இயல்பான குணாதிசயங்கள்ல சில விஷயங்கள்ல ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறேன். எதையும் சுறுசுறுப்பாக தன்னுடைய தன்னம்பிக்கையுடன் செய்து முடிக்கும், தனித்துவமாக செய்து முடிக்கும் தன்மை கொண்டவர்கள் தான் நீங்கள். ஆசிரியர் மற்றும் பேராசிரியர் துறையில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள், தகுதிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் இருக்கும் இடத்தில் குறைந்தது ஒரு 10லிருந்து 20 நபர்களுக்காவது நீங்கள் அறிவுரை கூறிக்கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டு பல பேருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த அளவுக்கு குரு ஸ்தானம், குருவுடைய பரிபூர்ண செயல்பாடுகள் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கின்றன. இப்படிப்பட்ட தன்மை கொண்ட ஒரு மேன்மையான தகுதி கொண்ட உங்களுக்கு குரு பகவான் கடந்த 2023 ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேலையில் போராட்டம், மன அழுத்தங்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கும் ஒற்றுமையில்லாத சூழ்நிலைகள், கடன் பிரச்சனைகள், உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் என்ற தன்மையில் தற்போது வரை குரு வக்ரமாவதற்கு முன்பு வரையும் நீங்கள் அணிவித்து வருகிறீர்கள் என்பது கிரக ரீதியான செயல்பாடுகள். இந்த குரு வக்ர பயிற்சி நடைபெறும் பொழுதிலிருந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது. நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. அக்டோபர் மாதத்திலிருந்து குரு வக்ரமாகும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. என்னென்ன முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாழ்வு மனப்பான்மை நீங்கி தைரியமாக ஒரு சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்க போகிறது. உங்கள் மீது வீண் பழி சுமத்தி உங்களை கஷ்டப்படுத்திய நபர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு உங்களிடம் மன்னிப்பு கேட்டு, உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு, உங்களுடைய தனித்திறமையை புரிந்து கொண்டு உங்களிடம் சரணடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், வயிறு வலி மற்றும் நோங்கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. வேலையில் இடமாற்றம் அடைய விரும்பவே இல்லை, ஆனால் பிரச்சனையாகவே இருக்குது. இடமாற்றம் எப்படியா கிடைச்சிடாதா அப்படின்னு வருத்தத்தில் இருக்க உங்களுக்கு குரு வக்ர பயிற்சி ஆனவுடன் வேலை இடமாற்றம் ஏற்பட போகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு நல்ல விதமான வேலை நிமித்தமான செயல்பாடுகளில் மன மகிழ்ச்சிகள், பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்கள், கடன் சுமையை குறைக்கக்கூடிய தன்மையில் உங்களுடைய தகுதியும் உங்களுடைய பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய தன்மையில் இருக்கப் போகிறது கிரக வக்ர பயிற்சி. இப்பொழுது ஒரு தெளிவான ஒரு சிந்தனைகளும் தெளிவான ஒரு முடிவுகளையும் நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக நீங்கள் கருதுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனை நீங்க போது, கவலைகள் நீங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் உறுதியாக ஏற்படுகின்றன. இந்த குரு வக்ர பயிற்சி அப்போ நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, குடும்ப உறவுகள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிருக்கு அப்படின்னா நீங்கள் வாண்டடாக போய் அவங்களுக்கு அறிவுரை கூறுவதோ அல்லது அதை எதிர்கொள்வதோ செய்வதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா பிரச்சனைக்கான விஷயங்கள் வேறையாக இருக்கும். நீங்கள் தலையிடும் போது அந்த பிரச்சனை உங்களை சார்ந்து உங்களை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். அடுத்தவரின் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்குது, நண்பராக இருந்தாலும் சரி, தோழியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய உறவில் உள்ள ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை என்றால் நீங்கள் போய் அறிவுரை கூறுகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு உங்கள் மீதே பழியை சுமத்தி உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணி விடுவார்கள். ஆகவே முடிந்தளவு அடுத்தவர்களின் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்தவர்களின் பர்சனல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில்
நமது தனுசு ராசினியர்கள் முற்றிலும் பேசுவதையோ அல்லது தலையிடுவதையோ தவிர்ப்பது மிகப்பெரிய நல்லம். இந்த நல்ல விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும்போதும் கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேரங்களில் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுதும் கவனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு நிலைநாட்டுகிறது. இந்த குறிப்பிட்ட குரு வக்கர பயிற்சி காலங்களில் சிறு சிறு பாதிப்புகளும் சிறு சிறு மன அழுத்தங்களும் ஏற்படாமல் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தடைகளை விலக்கி வெற்றியை கொடுப்பதற்கான சூழ்நிலையும் நமது விநாயகப் பெருமாள் கற்பக விநாயகப் பெருமாள் உங்களுக்கு முழுவதுமாக கொடுப்பார் என்பது உண்மை. ஸோ மறக்காமல் நான் கூறிய வழிபாடு முறைகளை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன்.